வணக்கம் மக்களே. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி அண்ணாமலைச்சேரி என்ற கிராமத்திலிருந்து பேசுகிறோம். என்னோடய பேர் சிவா. என்னோட மனைவி, இவங்க பேர் சந்தியா. எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை பிறக்கும்போது நல்லா ஆக்டிவாக தான் இருந்தான், நல்லா சந்தோஷமாக இருந்தான். அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்ச நாளாக அசைவே இல்லாமல் இருந்தது. நாங்கள் என்ன அசைவையில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் SMA 1 வியாதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு இருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா 16 கோடி செலவாகும்னு சொல்கிறாங்க. நாங்கள் 16 கோடிக்கு எங்கே போகிறோம்? ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன். 16 கோடின்றது என்னால் சாத்தியமாகாத ஒரு விஷயமாகும். அதனால் நான் மக்கள் ஆணைய உங்களை நான் நாடி வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். 16 கோடி மக்கள் ஆளுக்கு ₹1 போட்டாலும் 16 கோடி சேர்ந்துடும். என் பையனோட உயிரை நீங்கள் தான் காப்பாற்றணும். கடவுளையும் உங்களையும் தான் நம்பி இருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது. இந்த விஷயத்தை நீங்க பொய்ன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. ஏன்னா எங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே வச்சிருக்கோம். நான் யார்கிட்ட வேணாலும் சப்மிட் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நாங்கள் போராடிட்டு இருக்கோம் என் பையனை காப்பாற்றுறதுக்காக. ஸோ மக்கள்கிட்ட உங்ககிட்டயும் நாங்கள் உதவிக்காக வந்திருக்கோம். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க குழந்தைய காப்பாற்றுறதுக்கான ஒரு வழி நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. இது ஒரு பொய்யான நியூஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க மக்களாகி உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். நீங்க ஆளுக்கு ₹10 போட்டா கூட என் பிள்ளையை காப்பாத்திடலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 5 கோடி மக்களுக்கு மேல இருக்கும். எல்லாரும் ஆளுக்கு ₹10 ஹெல்ப் பண்ணா கூட என்னுடைய பிள்ளையோட உயிரை நான் காப்பாத்திருப்பேன். ஸோ நீங்க தான் மக்களை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். உங்களை நான் கடவுளாக நம்பி இருக்கேன். உங்களையும் கடவுளையும் நான் நம்பி இருக்கோம். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க மக்களே.